தமிழ் வாழ்க. உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். ஆக்டாஃபேக்ஸில் காப்பி ட்ரேடிங் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இல்லை இனிமேல் தான் நான் காப்பி ட்ரேடிங்கில் வந்து ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நான் ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி, ஆக்டாஃபேக்ஸில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படிங்கிறவங்க முதல்ல நீங்கள் என்ன சர்ச் பண்ணுவீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாரு, இல்லை எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை தான் வந்து அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஜீரோ லாஸ் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க. இது சரிங்களா? எந்த ப்ரொவைடருக்குள்ள நிறைய மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறான அணுகுமுறை. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், ஜீரோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இவர் யார் அப்படிங்கிறத நமக்கு வேண்டாம். பட் கிட்டத்தட்ட $480 $500 கூட வச்சுக்கோங்க. $500 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஆனால் $0 லாஸே வந்து பண்ணல. ஜீரோ லாஸ். சரிங்களா? இந்த ஜீரோ லாஸ் அப்படிங்கிற இந்த மாய வலையில் தான் ஆக்டாஃபேக்ஸில் காப்பி ட்ரேடிங் ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ லாஸ் அப்படிங்கிற மாய வலையில் தான் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாய வலையிலேருந்து விடுவிச்சு என்னென்ன தகவல்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க முதல்ல நீங்கள் இடத்த உடனே பார்க்குறது, அதாவது இப்போ வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கமிஷன், இல்லை எவ்வளோ நாள் அவர் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான இது தான், ஒன்றும் இது இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதாவது அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான தகவல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மிக 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 முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பாருங்கள், மேக்ஸிமம் அன்ரியலைஸ்டு லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களே இதை வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மேக்ஸிமம் அன்ரியலைஸ்டு லாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மிக 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 முக்கியமான ஒன்று. எப்படி அப்படின்னா, இப்போ இவரையே நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இவரையே வந்து எடுத்துப்போம். சரி, ஒரு உதாரணம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பி ட்ரேடிங் ப்ரொவைடர் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து என்னோடது இல்லை. இந்த ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 12,000 பேர் இவருக்குள்ளே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ 2,000 கூட விட்ருங்க, 10,000 பேர் ரவுண்டாக வச்சுப்போம். சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி இவருக்கு கீழே 10,000 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து $322 $322 வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்காரு. பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா $25 தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருந்தார். சரி, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $25 இருக்கும்போது இவருக்கு கீழே 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ $25 தானே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ ஒரு சில ட்ரேடிங் பண்ணுறாரு, ஒரு ட்ரேடிங் இல்லை 2 ட்ரேடிங்கே பண்ணுறாரு. அது நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் போயிட்டே இருக்குது. அதாவது அவர் பண்ண ட்ரேடிங்க்கு அகென்ஸ்டாக போயிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா இந்த நெகட்டிவ் ஃப்ளோட்டிங், இந்த ஃப்ளோட்டிங்னு இருக்குது பாருங்கள், ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அது சொல்லுது. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் அன்ரியலைஸ்டு லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எவ்வளோ லாஸ் போச்சு அப்படிங்கிறத தான் இது சொல்லும். சரி, அதாவது லாஸ் புக் பண்ணது கிடையாதுங்க, புக் பண்ணது இல்லை, நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் போனது தான், புக் பண்ணது இல்லை. சரிங்களா? புக் பண்ணியிருந்தாக்கா இந்த ப்ராஃபிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோன்னு இருக்கே. புக் பண்ணியிருந்தாக்கா இப்போ கிட்டத்தட்ட $1,200 லாஸ்னு நம்மளுக்கு இதில் ஷோ ஆகிருக்கும் இல்லையா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி $25 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு இவருக்கு கீழே 10,000 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இவர் ஒரு சில ட்ரேடிங் பண்ணும்போது அது நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் இவருக்கு அகென்ஸ்டாக போயிட்டே இருக்குது. $25 நியர்பை போகும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு யோகம் தான், இப்போ சொல்கிறது நான் யோகம் தான். எப்படின்னா, இப்போ $25 நியர்பை போகும்போது ஒரு $50, அதாவது அவரோட டெலிகிராம் சேனலில் இன்னும் ஒரு $25 ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் ஒரு $25 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட கேபிட்டலில் $50 இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதா வச்சுப்போம். அவர் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து நம்மளோட யோகம். சரி, 7,500 பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு $25 போட்டாங்க. இன்னும் அந்த 2,500 பேர் பேலன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால ஏதோ ஒரு காரணத்தினால டெபாசிட் பண்ண முடியல. அதாவது அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை அவங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் நியூஸ் போய் சேரல. அதாவது இன்னும் $25 ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிற நியூஸ் போய் சேரல. அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால 2,500 பேரால் இன்னும் $25 ஆட் பண்ண முடியல. சரி, அப்போ அந்த காலகட்டத்தில் என்னாச்சு,
நெகட்டிவ் ஃப்ளோட்டிங் போக 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 $25 ரீச் பண்ணும்போது அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுமா? இப்போ 2500 பேர் 2500 பேரோட அக்கௌண்ட்டு ஸ்கொயர் ஆஃப் காலி. சரி, இப்போ 7500 பேர் இருக்காங்க. திரும்ப என்ன பண்ணுதுன்னா, அவர் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் அவர் ட்ரேடுக்கு அகென்ஸ்டாக போயிட்டே இருக்குது. இப்போ $50 நியர்பை போயிடுச்சு. அப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு டெலிகிராம் சேனலில், இல்லை இன்னும் ஒரு $50 ஆட் பண்ணுங்கள், ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 கேபிட்டல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு இந்த 7500 பேர் இருக்காங்களா, அதில் ஒரு 5000 பேர் போட்டாங்கன்னு வச்சுப்பா. இன்னும் ஒரு $50 போட்டு $100 கேபிட்டல் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த 2500 பேர் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு காரணத்தினால போட முடியல. அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை கரெக்டான நேரத்தில் நியூஸ் போல் ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்களால அமௌண்ட்டை ஆட் பண்ண முடியல. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த இன்னும் இருக்கிற நெகட்டிவ் ஃப்ளோட்டிங் 50 போகும்போது அந்த 2500 பேரோட அக்கௌண்ட்டு ஸ்கொயர் ஆஃப் காலி. சரி, அடுத்து $100 இப்போ இருக்குது கேபிட்டல். இப்போ என்ன பண்ணுறாரு, $100 நியர்பை நெகட்டிவ் ஃப்ளோட்டிங் வந்துடுது. சரிங்களா? வரும்போது அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. இன்னும் 200 300ன்னு ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறதா வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேலன்ஸ் இருக்கிற 5000 பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால அமௌண்ட் இல்லையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ண முடியல. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா $1273 வரைக்கும் அதிகபட்சமாக நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் போயிருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் 377 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? இப்போது கிட்டத்தட்ட 10,000 பேரோட அக்கௌண்ட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து 0 லாஸில் தான் இருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே 0 லாஸ் தானே காமிக்குது. புரியுதுங்களா? அவர் வந்து அவர்கிட்ட அமௌண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா $1400 அவர் வச்சுருக்காரு. மக்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை. அப்போ அவங்களால ஆட் பண்ண முடியல. இப்போ நீ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொன்னேன், $25 சொன்னேன். $25 நெகட்டிவ் ஃப்ளோட்டிங் வந்தவுடனே அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு இல்லை? அப்போ எல்லாரோட அக்கௌண்ட்டும் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் மட்டும், அதாவது ப்ரொவைடர் மட்டும் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நான் லாஸை நீங்கள் புக் பண்ணுறதில்ல. சரிங்களா? அப்போ உங்களுது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மட்டும்தான் காமிக்குது, லாஸ் புக்கே ஆகலை. அப்போது எல்லோரும் 10,000 பேரோட அக்கௌண்ட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு 0 லாஸ் அப்படிங்கிறது, ஸோ இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இதை வந்து நீங்கள் மக்களே கண்டிப்பாகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாகவே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா, சரிங்களா, இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஏதோ ஒரு காப்பி ட்ரேடிங்கில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் ப்ராஃபிட் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். பட் ஆக இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ காப்பி ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுமா, எடுத்த உடனே அன்ரியலைஸ்டு லாஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அன்ரியலைஸ்டு லாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர், அந்த ப்ரொவைடர் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவர் வந்து ஆட் பண்ணிட்டே போவார், ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டை ஸ்கொயர் அப் பண்ணிடுவார். அது வந்து தெரியாதில்ல, அவரோட அக்கௌண்ட் ஸ்கொயர் அப் ஆனால் தான். முதல்ல கரண்ட்டாக நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். மேக்ஸிமம் அன்ரியலைஸ்டு லாஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் அதிகபட்சமாக எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ரொவைடர். சரி, இப்போ தான் நம்மளோட கான்செப்ட்டுக்கு வர போகிறோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிரபா காலை, இதுதான் நம்மளோட காப்பி ட்ரேடிங் ப்ரொவைடர் நேம். ஸோ நம்மளோட யூடியூப் சிம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், முரட்டு காலை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக முரட்டு காலை தான் நான் இது பண்ணேன், பட் ஆனால் அது அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் நான் பிரபா காலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நாம் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், என்கிட்ட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி படி மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். சரிங்களா? ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி படி நான் ட்ரேடிங் பண்ணுவேன். அதே நேரத்தில் ப்ராஃபிட்டோ லாஸோ நான் வந்து புக் பண்ணிவிடுவேன். சரிங்களா? மற்றவங்க மாதிரி 0 லாஸில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய என்ட்ரியை வந்து நான் ஹோல்டு பண்ண மாட்டேன். சரிங்களா? ஒன்று ப்ராஃபிட் பண்ணால் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன், லாஸ் பண்ணால் லாஸ் புக் பண்ணிவிடுவேன் என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி. சரிங்களா? இப்போ நான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா $25. ஸோ இந்த $25 ஸ்கொயர் அப் ஆகும்னா கிட்டத்தட்ட 12லேருந்து 15 ட்ரேட் என்னோடய ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா
12லேருந்து 15 ட்ரேடிங் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து எல்லா ட்ரேடுமே லாஸ் ஆகிட்டே வந்தால் மட்டும்தான் என்னோடய அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 99% வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நான் வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 90% அக்யூரசி இருக்கக்கூடிய ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம லாஸே புக் பண்ணாலும் ஓவராலாக பார்க்கும்போது ப்ராஃபிட் தான் இருப்போம். ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் எவ்வளோ லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ அதுதான் சக்ஸஸ். சரிங்களா? அன்ரியலைஸ்டு லாஸ் வந்து பாருங்கள், நீங்கள் எங்கிட்டையும் நீங்கள் அதே தான் பார்க்கணும். ஸோ எல்லாருக்கிட்டையும் அதே தான். சரிங்களா? அன்ரியலைஸ்டு லாஸ் வந்து எங்கிட்டையும் $25 மேலே போச்சு, என்னோடய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமாக போச்சுன்னா அது ஃபெயிலியர்னு அர்த்தம். ஸோ நீங்கள் யாருமே வந்து நம்ப வேண்டாம். சரிங்களா? அதாவது அந்த ப்ரொவைடர் கீழே 10,000 பேர் இல்லை 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, அந்த ப்ரொவைடர் வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம். சரிங்க மக்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது யூடியூப்பில் நான் வீடியோ போடுறதா இருக்கட்டும், இல்லை காப்பி ட்ரேடிங்காக இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, என்னோடய வீடியோவை பார்த்தாலும் சரி, பார்க்காட்டி போனாலும் சரி, என்னோடய காப்பி ட்ரேடிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணாமல் போனாலும் சரி, என்னோடய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மற்ற ப்ரொவைடரில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்க மக்களே? ஸோ இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.